தொல்லையீரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லையை வருவான் நெறியளிக்கும் பாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம போற்றி திருவகவலில் இருக்கோம் திருவாசகத்தில். அப்போது நம்ம கடைசியில் பார்த்த வாக்கியம் பார்த்தா நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி. அப்போ பிறவிக்கடல் பயத்தை வளர்க்குறது. ஆனால் இறைவனை அடைஞ்ச வாழ்க்கை பயம்ன்ற ஒன்றே இல்லை. இங்கே மரணம்ன்ற விஷம் இருக்குது, பரமார்த்திக வாழ்வில் இறைவனை அடைதல்ன்ற அமிர்தம் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அடுத்த வார்த்தை அத்தா போற்றி, ஐயா போற்றி, நித்தா போற்றி, நிமலா போற்றி, பத்தா போற்றி, பவனே போற்றிங்கிறார். அப்போ எப்படி சுவாமி தான் நம்மளுக்கு அப்பனாக இருக்கார், ஆசிரியனாக இருக்கார், அழிவற்றவனாக இருக்கார், மாசற்றவனாக இருக்கார். நித்தானா அழிவற்றவன், நிமலானா மாசற்றவன். அதாவது அமலா, நிமலா, விமலா இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். அப்போ பேரன்பாயும் உயிர்களுக்கு பிறப்பிடமாயும் இருக்கிறவனே பத்தா பவனே போற்றிங்கிறார். பெரியாய் போற்றி, பிரானே போற்றி, அரியாய் போற்றி, அமலா போற்றி. இப்போ எல்லாத்துக்கும் பெரியவனே, உயிர்களை ரட்சிக்கிறவனே, பஞ்சேந்திரியங்களுக்கு எட்டாதவனே, நிர்மலமாக இருக்கக்கூடியவனே. உன்கிட்ட என்ன அழுக்கு வர முடியும் உலகத்தில்? அதாவது மனசால், வாக்கால், காயத்தால் அழுக்கும்பா. காயம்னா இந்த உடல் அழுக்காருது, நம்ம மனம் அழுக்காருது. இந்த வாக்கு, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை செயல்களில் நம்மளுக்கு அழுக்கு ஒட்டிக்கிறது. அப்போ எந்த விதத்தால் சுவாமிக்கு அழுக்கு வரப்போகிறது, மலம் வரப்போகிறது? அதனால் அவர் அமலா விமலா. மறையோர் கோல நெறியே போற்றி, முறையோ தரியேன் முதல்வா போற்றி. அப்போது நேர்மை பெறழாதவனே, நீ வேதியன் வடிவெடுத்து வந்துள்ள அனைத்துக்கும் முதல்வனே, நீ பிறவி பிணிய அறுக்கக்கூடியவனே, இனி இந்த பிறவியை என்னால் தாங்க முடியாது. அத்தகைய என்ன ஆட்கொள்ளாது இருக்கிறது உனக்கு தகுமா? உன்னை நான் போற்றி அறிகிறேனே. கோல நெறியே போற்றி, முறையோ தரியேன். அப்போ நீ இப்படி இருக்கிறது முறையா எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறார். உறவே போற்றி, உயிரே போற்றி, சிறவே போற்றி, சிவமே போற்றி. அப்போ நீ எனக்கு சுற்றம் நீதான், உறவு நீதான், என்னுடைய உயிர் நீதான், என் நலன் அனைத்தும் நீதான், மங்களமா யாவும் நீதான், சிறவே போற்றி. அத்தகைய உனக்கு வணக்கம். மஞ்சா போற்றி, மணாலா போற்றி, பஞ்சேர் அடியாள் பங்கா போற்றி. அப்போ நீ அழகன், உயிர்களுக்கு நீதான் மணவாளன். செம்பஞ்சு ஊட்டிய அழகிய பாதங்களை உடைய உமாதேவியினுடைய பங்கன் நீதான். அத்தகைய உனக்கு நமஸ்காரம். அதாவது ஒரு இதில் நம்ம எல்லாரும் பெண்ணாவும் சுவாமி ஒருத்தர் தான் ஆணாவும்னு சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். அதே வார்த்தை தான் இங்கேயும் வருது. அதாவது சுவாமி தான் நம்மளுக்கு மணவாளன். நம்ம போய் சேர வேண்டிய இடம் அதுதான். நம்ம எல்லா உயிர்களுமே, அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், அலியாகட்டும், இல்லை ஐந்தறிவு ஜீவன்களாகட்டும், எல்லாமே பெண்மயம்தான். அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி, இலங்கு சுடரம் ஈசா போற்றி. உன்னை சார்ந்துள்ள நான் துன்பங்களில் ரொம்ப வருந்துறேன், உனக்கு தெரியலையா? சுயஞ்சோதியாக உள்ள ஈசனே உமக்கு போற்றிங்கிறார். கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. அப்போது கவைத்தலை அப்படின்ற ஊரில் எழுந்தருளி உள்ள ஞான ஸ்வரூபமே உமக்கு போற்றி. குவைப்பதின்ற ஊரில் உள்ள இறைவா, கோவேனா அரசன், அப்படி ஏற்பட்ட இறைவா அரசனே போற்றி. மலைநாடுடைய மண்ணே போற்றி, கலையாரிகே சரியாய் போற்றி. அப்போ கலையார் அரிகே சரியாய் போற்றி. அப்போ மலைநாட்டுக்கு அதிபதியான உனக்கு வணக்கம். கலைஞானங்கள் நிறைந்த அரிகேசரியாக இருக்கே, அப்படின்ற ஊருக்கு உரியவனாக இருக்கியே, அப்படிப்பட்ட உனக்கு வணக்கம். திருக்கழுக்குன்றல் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவன தரணே போற்றி. அப்போ திருக்கழுக்குன்றத்தில் மலைகளோடு கூடிய திருப்பூவனத்திலையும் எழுந்தருளி உள்ள இறைவா உமக்கு போற்றி. அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி, மருவிய கருணை மலையே போற்றி. அப்போ வடிவில்லாதவனாகவும் வடிவிருக்கிறவனாகவும் இருக்கவும் இறைவா போற்றி. மலை போன்ற பெருங்கருணை உடையவனே போற்றி. அதீத நிலையில் இறைவனுக்கு வடிவம் இல்லை. அவன் உலகனைத்தும் ஆகியிருக்க நிலையில் அவனுக்கு வடிவம் நம்மளால் காண முடியாது. உயிர்களை உய்விக்கிறதுல அவன் ஊக்கம் கொண்டு இருக்கிறதுனால அவன் தான் கருணாகரனாக இருக்கான். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.